திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை, இன்றைக்கும் திறப்பில் 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவர் நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நன்றி சொல்லி அதே நேரத்திலே ஒரு முக்கிய காரியத்திற்காக ஜெபிக்க இருக்கிறோம். இந்தியாவில் 18வது பாராளுமன்ற தேர்தல் கர்த்தருடைய கிருபையினாலே கர்த்தர் மகிமையாக நடத்தி கொடுத்தார். கடந்த நாளிலே ஜூன் 4ஆம் தேதி அதற்கான முடிவுகள் வெளியாகி பாராளுமன்ற உறுப்பினர்கள் தேவ கிருபையினாலே கர்த்தருக்கு சித்தமானவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் உண்மை மொத்தமாக தங்களுடைய பணியை வரும் நாட்களில் நிறைவேற்ற மட்டுமல்ல, வருகிற ஜூன் 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிற நம்முடைய புதிய பாராளுமன்ற அமைச்சரவையின் அந்த பதவியேற்பு விழா ஒவ்வொரு உறுப்பினர்களும் தங்களுடைய பதவி பிரமாணத்தை செய்து குடியரசுத் தலைவர் முன்னிலையில் நடத்தப்படுகிற இந்த விழாவினை கர்த்தர் பொறுப்பெடுத்து நடத்தவும், தங்களுடைய பணியை ஒப்புதல் கொண்டு அதை தொடர்ந்து நிறைவேற்ற அர்ப்பணிக்கிற ஒவ்வொருவரும் நேர்மையான, உண்மையான, கொடுத்த வாக்கின்படியே தங்களுடைய பணியை தேசத்திற்காக, மக்களுக்காக நிறைவேற்ற, எந்த பாரபட்சமின்றி நிறைவேற்ற கர்த்தர் ஞானமுள்ள இருதயத்தை கொடுக்க, வருகிற புதிய அரசு நம்முடைய தேசத்தின் நல்ல ஆசீர்வாதங்களுக்காக தங்களுடைய பணிகளை அர்ப்பணிக்க உறுப்பினர்களும் அப்படியே செயல்படுத்த நாம் ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த நாளிலே 18வது பாராளுமன்ற தேர்தலை நீங்கள் 7 கட்டமாக மகிமையாக நடத்தி கொடுத்தீங்க. எந்த ஒரு பெரிய அசம்பாவிதமும் வன்முறையும் நிகழாமல் நல்ல அமைதலான முறையில் தேர்தல் நடைபெற்று முடியவும், வன்முறைகள் கலவரங்கள் தடுக்கப்படவும் கர்த்தருடைய கிருபையினாலே 7 கட்ட தேர்தலிலும் ஆண்டவரே தகப்பனே, கடந்த நாளிலே ஜூன் 4ஆம் தேதி நல்லபடியிலே ஆண்டவரே நல்லபடியாக அதற்குரிய முடிவுகள் வெளியாகவும், அந்த கவுண்டிங்கில் எந்த ப்ராப்ளம் இல்லாதபடிக்கு முறைகேடுகள் நடைபெறாதிருக்க கிருபை கொடுத்தீங்க. தொடர்ந்து உமக்கு சித்தமானவர்கள் எம்பிக்களாக தேர்ந்தெடுக்கப்பட உதவி செய்திருக்கிறீங்க. இன்னும் கடந்த ஆண்டவரை இன்றைய தினத்திலே நடைபெற இருக்கிற ஜூன் 9ஆம் தேதி இன்றைய தினத்திலே நடைபெற இருக்கிற ஆண்டவரை புதிய பாராளுமன்ற அமைச்சகம், ஆண்டவரே புதிய அமைச்சரவையை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரை இந்த அமைச்சரவையில் பதவி பிரமாணம் செய்யப்பட்டு தங்களுடைய பணிகளை பொறுப்பெடுக்க இருக்கிற எல்லா ஆண்டவரே உறுப்பினர்களுக்காக, பாராளுமன்ற உறுப்பினர்களுக்காக, அமைச்சர்களுக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு சித்தமானவர்கள் ஒவ்வொரு துறையிலும் அமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆண்டவரை அமைக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். மட்டுமல்ல ஆண்டவரே, பிரதமருக்காக ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே ஸ்தோத்திரமப்பா, எங்களுடைய தேசத்திலே ஆண்டவரை நடைபெறுகின்ற குடியரசுத் தலைவர் முன்பாக நடைபெறுகின்ற ஆண்டவரே தகப்பனை இந்த விழாவை ஆசீர்வதித்து எந்த ஒரு முறைகேடும், எந்த ஒரு வன்முறை, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாதபடிக்கு இதையும் நீங்கள் மகிமையாக நடத்தி கொடுங்க. ஆண்டவரே புதிய ஆண்டவரே தங்களுடைய பணிகளில் இருக்க போகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். தங்களுடைய கடமைகளை நேர்மையாக, உண்மையாக நிறைவேற்ற நாங்கள் ஜெபிக்கிறோம். தன்னுடைய பணியிலே ஆண்டவரே புதியதாக அமரப்போகிற ஒவ்வொரு உறுப்பினர்களும் ஞானத்தோடு, புதிய உத்வேகத்தோடு, தேசத்தின் நலனுக்காக, மக்களின் நலனுக்காக தங்களை அர்ப்பணித்து கொண்டு உண்மையான ஒரு ஆண்டவரை பணியை நிறைவேற்றி கொடுக்க கிருபை தாங்க. அர்ப்பணிப்பை கொடுத்துருளுங்க. கொடுத்த வாக்குறுதியில் உண்மை இருக்க கிருபை தாங்க. ஆண்டவரே தகப்பனே, எங்களுடைய பிரதமருக்காக, இன்னும் ஆண்டவரே புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட இருக்கிற எல்லா உறுப்பினர்களுக்காகவும் நன்றியோடு துதிக்கிறோம். ஒவ்வொருவர் மீதும் கர்த்தருடைய ஆசீர்வாதம், நன்மை தங்கியிருந்து வழி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வதிங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.